ஹிந்தியில் பேச முடியலையா? அப்படி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறப்ப வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பில்குல் சிந்தா மத் கீஜியே, கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்க லாஸ்ட் டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி இம்ப்ரூவ் ஆகும். நீங்களும் சூப்பராக ஹிந்தியில் பேசலாம். என்னோட சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பொதுவாகவே ஒரு விஷயத்தை நமக்கு கேட்குறதுக்கு பிடிக்குமா, இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்குமா? மேக்ஸிமம் கேட்குறது தான் பிடிக்கும் இல்லையா? ஏன் பிடிக்குது? ஏன்னா கேட்குறதுக்குன்னு நம்ம தனியாக எதுவும் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி இதுன்னு நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு எனர்ஜியெல்லாம் போட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே கேட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? அதே ஒரு விஷயத்த நம்ம பேசணும்னு நினைக்கிறப்ப நம்மளால் ஏன் பேச முடியல? பயம். ஃபஸ்ட்டு பயம். நம்மளை யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா, நம்ம பேசுகிறது கரெக்டாக அப்படின்னு இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே ரைஸ் ஆகுது. நமக்கு நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வருது. கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறனால தான் நம்மளால் பேச முடியல இல்லையா? இதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். லிசனிங்கிறது ஹிந்தின்னு இல்லை, எந்த ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சானாலும் நம்ம முதல்ல பண்ண வேண்டிய ஸ்டெப்பு அதை நம்ம கேட்கணும். எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்க போகுது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. அப்போ நம்ம யாரோ தெரிஞ்ச ஒருத்தவங்ககிட்டையோ இல்லை கூகுள் மேப்லேயோ நம்ம வழி கேட்குறோம், சரியா? அப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, இப்படி போகணும் இதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை நம்ம நல்லா கேட்டுக்கிறோம். கேட்டால் மட்டும் உங்களால் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த இடத்துக்கு நீங்களே போய் பார்த்து அந்த இடத்த ரீச் பண்ணணும். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஹிந்தி கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது? நம்ம கேட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சென்டென்சஸாக நமக்கு நாமே பேசி பழகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்ற இடத்துல நம்ம ஹிந்தியில் பேசி பழக போகிறோம். பேசணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை மாதிரி, லைக் அ சைல்டு. ஒரு குழந்தை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா, இல்லை கிராமர்லாம் சொல்லி கொடுத்து தான் அந்த குழந்தை பேசுதான்னு கேட்டிங்களா? இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த குழந்தை பேசுது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? நம்ம பேசுகிறத உற்று கவனிக்கிறாங்க. லிசன். நல்லா கவனித்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க புரிஞ்சிக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த வார்த்தை சொல்லத்தில் அவங்க இந்த ஆக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க இந்த இதை எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அந்த வார்த்தையை அவங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. நம்மளும் இதே மெத்தடை தான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதை லிசன் பண்ணுறோம், ஓகேவா? அடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த கேட்டுக்கிட்ட வார்த்தை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணி நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பேசணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியை அவங்ககிட்ட பேசி பாருங்கள். யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்றதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்றவங்ககிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். சின்ன சின்ன சென்டென்சஸ் ஏற்கனவே முதல்ல நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ பேசுங்க. இந்த இது இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹிந்தி சூப்பராக இம்ப்ரூவ் ஆகி நீங்களும் ஹிந்தியில் பேசலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் யோர் செல்ஃப்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ ஒரு டாபிக் கேட்டு வாங்கிக்கோங்க. லைக் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், இல்லை ஒரு வெஜிடபிள் பற்றி, ஒரு ஃப்ரூட் பற்றி, ஏதோ ஒரு சிம்பிள் டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ரூம்குள்ளே போயிடுங்க. உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை நீங்களே கேளுங்க. நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ 10 மினிட்ஸ் பேசணும், 15 மினிட்ஸ் பேசணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 1 or 2 மினிட்ஸ் பேசி பாருங்கள். பேசுனதை நீங்களே திருப்பி கேளுங்க. எப்படி இருக்குது நீங்கள் பேசுனது, நீங்களே உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க போகிறீங்க. வேறு ஒரு ஆள் ஜட்ஜ் பண்ணத்தில் தானே நமக்கு வந்து என்ன ஆகுது, பயம் வருது, பேசுகிறதுக்கு யோசிக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு நாமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கேளுங்க. அதில் என்ன நீங்கள் வந்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலைன்னா எந்த இடத்துல பிடிக்கலை, ஏன் பிடிக்கலைன்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸை வந்து அடுத்து மறுபடியும் ஒரு நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதை வந்து மறுபடியும் நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே விட்ட மிஸ்டேக் திருப்பி பண்ணியிருக்கோமா, இல்லை வேறு ஏதாவது புது மிஸ்டேக் விட்டுருக்கோமா, இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், என்ன மாதிரி லெக்சிக்கல் எரர்ஸ், அதாவது ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் விட்டுருக்கோன்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி அதை அதுக்கு அடுத்தடுத்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணதில் அதை வந்து நீங்களே அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். இப்படி நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணிக்கப்ப எந்த இடத்துல நம்ம தவறு விடுறோன்னு நமக்கே தெரியும். அடுத்த தடவை பேசுறதுல நமக்கு நாமே கான்ஷியஸ் ஆகும். ஸோ இந்த வேர்டு ஆல்ரெடி நான் இந்த இடத்துல தப்பாக விட்டுருந்தேன், ஸோ இப்போ பேசுறதுல நான் இந்த வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு அலர்ட் கொடுத்துக்கிற மாதிரி. இப்படி பண்ணதில் உங்களோட ஹிந்தின்றது இம்ப்ரூவ் ஆகிறது சூப்பராக இருக்கும்.